திமுக ஆட்சி விசிகாவை வந்து கட்டவிழ்த்து விட்டு அவங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க. திமுக திட்டமிட்டு விசிகாவையும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களையும் மற்ற சமூகங்கள் தனிமைப்படுத்துறாங்க. திமுகவுடைய புலர்வு செயலாளர் ஆர் ராசா, திருச்சி சிவா, இவங்க கூட அந்த அளவுக்கு பேசுறது இல்ல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, எத்தனை பலி கொடுத்தாவது திராவிடத்தை காப்பாற்றும். இதுக்கு எதுக்கே நீ ஒரு கட்சி வச்சிருக்கிற? ஒரு படத்துல வடிவேலு கேப்பானே, ஆட வெக்கம் கட்டுவீங்களா? நான் குடிச்சு வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறத விட வெள்ளையும் சொல்லையும் அலையிறீங்க அப்படின்னு வடிவேலு கேப்ப பாருங்க. அந்த மாதிரி இதுக்கே ஒருவேளை இந்த பறை இசைய ஆண்டாண்டு காலமா அடிச்சுட்டு இருக்கனாலே சரியா அடிக்க தெரியலையா, அல்லது அடிக்க மறந்துட்டாங்களா? ஏன்னா அதாவது அரசு வேலைக்கு போனோம், அல்லது தனியார் துறையில நமக்கு உயர்ந்த பொறுப்பு போனோம், அல்லது வணிகத்துறையில முன்னேறணும் அப்படின்னு போயிருந்தா கூட அப்படி போனதுனால அவங்களுக்கு வந்து பறை இசை அடிக்க தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கஞ்சாவிக்கும் சாராயிக்கும் போயிட்டு பறை இசை மறந்துட்டாங்களோ? சோ இவங்க பறை இசை இசைக்க மறந்தனால வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தன்னுடைய விழாவில் அவங்களா இசைச்சாங்களா? அது இசைக்கு ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. ஏன்னா தேசமே இல்லான்ட்டான் இசைக்கு தேசமே இல்லைங்க. இல்லைன்னா வந்து இளையராஜா போய் ராயல் பில் ஹார்மோனிக் இசைக்குழு, லண்டன் பிரிட்டிஷ் குள்ள மேற்பார்வையில் இயங்குகின்ற இசைக்குழு போய் சிம்போனி இசையமைக்க முடியுமா? மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய உரையாட மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். 2 நாட்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில தலைவர் திரு முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட ஒரு மன உளைச்சலோட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒரு பல செய்திகளை சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் அரசியல் காரணம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் ஒருவேளை அவரை மனசை பாதிச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு தோணுது. அதுல ஒரு செய்தி என்னன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் குடும்பத்தை கல்லால் அடிச்சாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரவலான வீடியோ பதிவு தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? ஒருவேளை தொண்டர்களுடைய இந்த மாதிரியான பிரச்சனை தான் ஒரு தலைவரை பலவீனப்படுத்ததா, அல்லது இவர் சரியா தொண்டர்களுக்கு வழிகாட்டலையா, இல்ல கட்சி நிர்வாகிகள் எல்லாமே இந்த மாதிரி ரவுடிங்களா இருக்காங்களேன்னு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரா? என்ன நடக்குது சார்? இல்ல, அவரு காட்டின வழிபடி தொண்டர்கள் நடந்துட்டு இருக்காங்க சார். அது அந்த கள்ளக்குறிச்சியில தியாகதுருகம்ன்ற பகுதியில பழனியம்மாள்ங்கிற விசிகாவுடைய பெண் மாவட்ட செயலாளர் ஒரு மருத்துவர் குடும்பத்திற்கு சொந்தமான நிலம்னு சொல்லப்படுது. அந்த விசிகா பெண் நிர்வாகி அந்த மாவட்ட பழனியம்மாள் என்னங்கிறாங்க, அது புறம்போக்கு நிலன்றாங்க. நிலத்துக்கு சொந்தக்காரர் சரவணன் வந்து அது எங்க நிலம் அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்கு. சரி, புறம்போக்கு நிலத்துல இவங்க ஏன் போய் வந்து செடிகளை வளர்க்குறாங்க? அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். சரி, அங்க போய் அவங்க நேரடி நடவடிக்கை இறங்கின உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விசிகாவை சார்ந்தவங்க சட்ட ரீதியா போய் புகார் கொடுத்துருக்கணும். அவங்க மேல அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அல்லது நீதிமன்றத்திற்கு போயிருக்கணும். கல் எடுத்து அடிக்கிறது, அவங்க வீட்டு கேட்ல போய் அடிக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது, அவங்க செல்போனை புடிங்கிட்டு போறது, செல்போனை புடிங்கிட்டு போனதை போய் திருப்பி கேட்டா அந்த மருத்துவர் சூர்யா, அவங்க மருத்துவர் படிச்சவங்க, மருத்துவர் பட்டம் பெற்ற சூர்யாவை தகாத வார்த்தைகளை திட்டுறது, தாக்குறது, இது என்ன மாதிரியான நடைமுறை? இதுதான் அடங்க மறுத்து அத்துமீறதோ? சார், அவங்க வந்து அரசு இடத்துல தான் அந்த மரத்தெல்லாம் வளர்த்ததா சொல்றாங்க. மரம் வந்து ஏதோ சின்ன மரமா இருந்து இவங்க வெட்டியிருந்தாங்கன்னா அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. நல்லா வளர வரும்போது வெட்டும் போது அவங்க ஆதங்கப்படுறாங்க. இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? இதுக்கு கவர்மெண்ட் இடம் தானே நாங்க வச்சுன்னுக்குறோம். கவர்மெண்ட் இடம் இது உங்களிடம், அந்த பாணி தானே சார்? இல்ல, அப்ப மெட்ராஸ் தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அங்க போய் ஒரு குடிசை போட்டு உக்காந்துக்கலாம்ல. இது அரசுக்கு சொந்தமான இடத்துல தான் குடிசை போடுறான்னு. சார், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தலைமைச் செயலகத்துக்கு ஏத்தா மாதிரி அவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து போற இடத்துல தலைமைச் செயலகத்துக்கு ஏத்தா மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இடம் இருக்கும், பக்கத்துல ஒரு பூங்கா மாதிரி இருக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து மடங்கின இடம். இன்னைக்கும் ஒரு 100கணக்கான குடிசைகள் அங்க இருக்குது. நீங்க வந்து இன்னும் தலைமைச் செயலகத்துக்கு உள்ள மட்டும் தான் அவங்க போல.
இல்ல அதாவது அது வந்து தலைமைச் செயலர் வரத்துக்கு முன்னே போட்டு இருந்திருப்பாங்க, குடிசையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேற இடம் கொடுத்து மாற்று இடம் கொடுத்துங்கிறத ரைட்டு. ஆனா ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவ்வளவு ஒன்றும் மோசமான நிலைமையில் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு புறம்போக்கு இடத்துல போய் குடியிருக்கிற அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியில் இருக்க மாட்டாங்க. அவங்க ஓரளவுக்கு தண்ணீர் பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அப்ப நீங்க அடுத்த இடத்தை அரசு இடத்தை ஆக்கிரமிக்கிறீங்கன்னா இது எவ்வளவு மோசமான செயல்? இது எதுக்கு நீங்க போய் அவங்கள தாக்குறீங்க? நீங்க சட்ட ரீதியால போகணும். அதை விட்டுட்டு நீங்க இதான் வந்து சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ ஒரு சிறுத்தை என்றால் உன் மீது 10 வழக்குகள் இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு இப்ப அவருக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னா இதை அவங்களுக்கு போதிச்சதே திருமாவளவன் தானே. நீங்க காட்டின வழியில் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க சார். ஒரு காலத்துல அவங்க கடுமையா அடக்குமுறையில இருந்தாங்க. அதனால அவர் சொன்னார் சார், அவரு இவங்கள மாதிரி போய் வீட்டை மறைச்சிடு, அங்க போய் ஒரு இன்னொருத்தவங்க வீட்டுல போய் செடி நடுன்னு அவர் சொல்லியா சார்? இல்ல, அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுன்னு சொல்றீங்கன்னா பரவாயில்ல, அடக்குமுறைகளை உடைத்தெறிவோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் எந்த ஜாதிக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் ஆள வேண்டும் சொல்லியிருந்தீங்கன்னா ரைட். நீ உன்னுடைய உரிமைக்காக போராடுற. அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடி, அடங்க மறுனா எதுக்கு அடங்க மறுக்கணும்? ஒரு டெபினிஷன் இருக்கும் இல்லையா? உன்னை அடிமையாக்குபவரிடம் அடங்க மறுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. மொட்டதாசம் குற்றம் விழுந்த மாதிரி அடங்க மறு அத்துமீறினீங்க. இன்னைக்கு அடங்க மறுத்து அத்து மீறிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்? இதுல திமுக ஆட்சி விசிகாவை வந்து கட்டவிழ்த்து விட்டு அவங்களை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க. திமுக திட்டமிட்டு விசிகாவையும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களையும் மற்ற சமூகங்கள் தனிமைப்படுத்துறாங்க. ஏன் தனிமைப்படுத்துறாங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக அவங்க காலம் பூரா இருக்கணும். அவங்க வன்னியர் சமூகத்துல நம்ம சண்டை போட சொன்னா போடணும். இந்த 2 சமூகங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? தாழ்த்தப்பட்ட சமூகங்களுடைய ஓட்டு திமுகவுக்கு வரும், மற்ற சமூகங்கள் ஓட்டு திமுகவுக்கு வரும். வன்னியர் சமூகத்திலையும் கொஞ்சம் காக்கை வன்னியர்கள் இருக்கிறாங்கல்ல, திமுகவுக்கு ஆதரவா சிலர் இருக்காங்க, நானும் வன்னியன் தான் சொல்லிட்டு வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி அப்படி கொஞ்சம் பேர் வன்னியர் ஓட்டு வந்துடும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாமளே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு விசிகாவினர் செய்கின்ற தவறுகளுக்கு திமுக துணை போகிறது, திமுக அரசு துணை போகுது. இல்லைனா இந்த அளவுக்கு திமுக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆக இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே திமுக தான். திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற திருமாவளவன் தான். இல்ல சார், அந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் இருக்காரு. அவரு வந்து இதெல்லாம் வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாரா, இது மாதிரிலாம் செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு? சார் அவர் எதுக்கு சார் சொல்றாரு? திமுக எதிர்பார்க்கறத அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிந்தனை செல்வன்ற சட்டமன்ற உறுப்பினர் அருள் முத்துக்குமரன்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர். அவர் வந்து சமூக பிரச்சனை உள்ள ஒருத்தர். அவர் வந்து ஒரு பத்திரிகையில லெட்டர் எழுதுகிறாரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. அவரு கலைஞர் குடும்பத்துடைய ஜாதியை திட்டி பேசிடல, திமுக ஆட்சியில் நடக்கின்ற சமூக நீதி கொள்ளையை பத்தி பேசியிருக்காரு. நாம என்ன கேட்கிறோம்? அந்த அருள் முத்துக்குமரன் அங்க வந்து 18% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லைன்னு போராடுறதுனால ரைட், ஓகே, தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அவங்க போராடுறாங்க. அவர் என்ன போராடுற? இடஒதுக்கீடு முழுமையாக அமல்படுத்தலங்கிறார். அங்க இருக்கிற வந்து பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது, ஆசிரியர்கள் நியமனம், இதுல வந்து இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தல. அந்த உள்ளூர்ல இருக்கிற அரசு பொறுப்புல இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் சொல்பவர்களுக்கு மட்டுமே அங்க வந்து பணியில் அமர்த்துகிறது. உண்மையை வெளிக்கொண்டாரு. அவருக்கு எதிராக போய் அந்த சமூக நீதிக்கு ஆதரவா கட்டுரை எழுதின அந்த அருள் முத்துக்குமரன்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆதி திராவிடர் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல நிரந்தரமான பணி கூட கிடையாது. அவருக்கு தற்காலிக பணி தான். பணியாற்றுகின்ற ஒருத்தரை போய் நீங்க கொலை மிரட்டல் விடுறாரு
சிந்தனை செல்வன் எம்எல்ஏ விசிகாரர் அப்படின்னா அந்த அருள் முத்துக்குமரன் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. எப்ப? மார்ச் 28ஆம் தேதி. இன்னைக்கு வரைக்கும் சிந்தனை செல்வன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆக திமுக அரசு எப்படி இருக்குது? இந்த ரவிக்குமார் போய் அங்க என்ன அவங்களுக்கு போதிச்சிட போறாரு? இல்ல நீங்க வந்து ஒரு தவறான தகவல் சொல்றீங்க சார். சிந்தனை செல்வன், ஆலூர் ஷாநவாஸ், அப்புறம் எஸ் பாலாஜி, அப்புறம் இருக்கிற இன்னும் 2 எம்எல்ஏ, மொத்தம் 4 எம்எல்ஏ நினைக்கிறேன். 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. நீங்க வந்து ஒரு தகவல் உண்மை 4 பேர் இருக்காங்க. உண்மையான ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் சார். 4 பேரும் வந்து அவங்க விசிக எம்எல்ஏ கிடையாது. அவங்க திமுக எம்எல்ஏவா மாறி கிட்டத்தட்ட 4 வருஷம் அவங்க முடிய போகுது. இன்னும் 1 வருஷம் தான் அவங்களுக்கு பாக்கியா இருக்குது. இந்த கட்சியில இருக்கிறது இல்ல முழு சந்திரமுகியா மாறிட்டாங்களோ? ஆமா. அதனால நீங்க வந்து பழைய நினைப்புல இருக்கிறீங்க. நீங்க ஒன்னா நாளைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் ஒரு அறிக்கை, நீ என்னப்பா மாதிரி பண்ணிட்டாலும் ஒரு வார்த்தை கேட்க சொல்லுங்க. 10 நிமிஷம் அவரு சட்டமன்றத்துல அவருக்கு தனி இருக்கே ஒதுக்கப்படும். ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார இடத்துல அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படும். அதனால நீங்க பழைய நினைப்புல இவங்களை ஏதோ விடுதலை செய்து பழைய தமிழ் என்றால் இந்த சட்டப்பேரவையில வந்து தமிழ்ல பேசணும், சாலைகள்ல சாலைகளுடைய வணிகர்களுடைய பெயர் பலகையில தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு போராடின திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் இருந்ததெல்லாம் வந்து டாக்டர் ஐயாவோட கூட இருக்கும் போதே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க பார்த்தாங்க இவருக்கு டாக்டர் ஐயா கூட இருந்தா நாம வந்து சொத்து சேர்க்க முடியாது, கட்சி வளர்க்க முடியாது, தனிப்பட்ட முறையில செல்வாக்கு வளர்த்துக்க முடியாதுன்னா திமுக சேர்ந்து இன்னைக்கு அவங்க திமுக எம்எல்ஏ ஏறாங்க. உங்களோட இருந்திருந்தா ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருப்பீங்களா சார் நீங்க? இல்ல எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. எம்எல்ஏ ஆயிருந்தாலும் கூட எம்எல்ஏ ஆயிருப்பாங்க, எம்பி ஆயிருப்பாங்க. பாமக கூட இருந்தாலும் இது நடந்திருக்கும். ஏன்னா பாமகவுடைய சப்போர்ட் இருக்கனால நடந்திருக்கும். என்னன்னா இப்ப இருக்கிறது பதிலா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு உண்மையா இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக போராடி இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த சமூகம் இருக்க வசதி வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குமா? இல்ல இன்னைக்கு இருக்க வசதி வாய்ப்பு உங்ககிட்ட கிடைச்சிருக்குமா சார்? உங்களோட வந்து கிடைக்காது. அதனாலதான் அவங்க திமுகவுடைய திராவிட மாடல்ல கையில எடுத்துட்டாங்க. அவங்க வந்து பழைய நீங்க சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான ஒரு போராளி இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அவங்க இருக்கிறது வந்து திராவிட கட்சியுடைய பார்ட் 2. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய கொள்கை செயலாளர் ராசா, திருச்சி சிவா, இவங்க கூட அந்த அளவுக்கு பேசுறது இல்ல. திருமாவளவன் என்ன சொல்றாரு? எத்தனை பலி கொடுத்தாவது திராவிடத்தை காப்பாற்றுவோம். இதுக்கு எதுக்கே நீ ஒரு கட்சி வச்சிருக்கிற? ஒரு படத்துல வடிவேலு கேப்பானே, அட வெக்கம் கட்டுவீங்களா? நான் குடிச்சு வச்ச கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறத விட வெள்ளையும் சொல்லையும் அலையுறீங்க அப்படின்னு வடிவேலு கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி இதுக்கு எதுக்கு நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க? பேசாம திமுகலையும் சேர்ந்துக்க வேண்டியதானே சார்? தமிழ் வழி கல்விக்காக ஒரு 102 பேர் போராடினாங்க தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில. உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். போராடும் போது தமிழ் சான்றோர் பேரவை அருணாச்சலம் ஐயா, ஆமா அவங்க அந்த தமிழ் சான்றோர் பேரவை சார்பா போராடினாங்க. அதுல 102 அமைப்புகள் அதனுடைய உறுப்பினர், அதுல என்னுடைய அமைப்பும் ஒண்ணு, அப்பாதுரையார் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு இதே அண்ணன் திருமாவளவன் வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவா துணையினர், நீங்க காலப்படாதீங்க உங்களுக்கு பேண்ட் இருக்கும் நின்று போராடினார். டாக்டர் ஐயா நின்று அன்னைக்கு கூடவே இருந்து எல்லா ஆலோசனையும் பட்டினாரு. அன்னைக்கு அந்த சென்னை நடக்கிறதுக்கு ஒரு பெரிய பின்புலம் வந்து மருத்துவர் ஐயாவுடைய பின்புலம் தான். ஏன்னா அன்னைக்கு சென்னையில வந்து பாடல் மகிழ்ச்சியுடைய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமா இருந்தது. மிகப்பெரிய பள்ளத்தோடு தான் அங்க இறங்கணும். அதனால்தான் இன்னைக்கு கலைஞருடைய ஆட்சியில 102 பேர் சாகும் வரை முன்னாடி இருக்க முடியுது வள்ளுவர் கோட்டத்துல. இல்லைன்னா 4 பேர் சேரும் போது ஆட்சி காலி பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு இருந்த ரவுடிசம். அப்படிலாம் போராடக்கூடிய ஒரு தமிழ் மீதான பற்றுதல் கொண்ட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் போது அவர் இன்னமும் வந்து திமுகவை நாங்க விட்டுற மாட்டோம், திமுக மேல வரக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் எங்களை தாண்டிதான் போன்ற அளவுக்குலாம் ஆயிட்டாரு அப்படின்னா இது வந்து அவருடைய கொள்கையில இருந்து தடமாயிட்டான்றதானே சார் உண்மை? இல்ல சார், அதாவது கொள்கையிலிருந்து தடம்லாம் மாறல, கொள்கையை அடகு வச்சிட்டார். முதல்ல வந்து அண்ணனா இருந்தாரு, இப்ப நீல நேர கண்ணனா மாறிட்டார். தடம்லாம் மாறல, டோட்டலா போய் அறிவாலயத்துல சரண்டர். இல்ல நம்ம இவ்வளவு தூரம்
இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து நடந்த இந்த கல்லெரிப்பு மட்டும் இல்ல, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பெண் மாவட்ட சார் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்ட விஷயம் கூட இல்ல சார். முந்தா நேத்து வந்து கடலூர் மாவட்டத்துல ஒரு விவசாயத்துல டென்ட் போட்டு அந்த சிமெண்ட் ஷெட்டு போட்டு அவங்க நிர்வாகி ஒருத்தர் கள்ள நோட்டு அடிச்சிருக்காரு. அந்த நோட்டு அடிச்சாரு சார். கள்ள நோட்டு எல்லாம் சொல்லாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி அடிக்கிற நோட்டு சரியில்லை. பாரதிய ஜனதா கட்சி அரசு அடிக்கிற நோட்டு சரியில்லை. அதனால இவங்க அதுக்கு பதிலா வேற நோட்டு அடிச்சிருக்காங்க. இல்ல சார், தெரிஞ்ச உடனே அண்ணா கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கிட்டாரு சார். நீங்க அதை பத்தி நான் கவலைப்படுறோம். அது எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்களா கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே நீக்கிட்டாரு சார், கட்சி நீக்கிட்டாரு. இல்ல அதாவது அவங்க கள்ள நோட்டு அடிச்சது திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் அடிச்சாங்களான்னு சொல்ல முடியாது. தெரியாம கூட நடந்திருக்கலாம். ஆனா கள்ள நோட்டு அடிக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்தது காரணம் என்ன? திமுகவுடைய கூட்டணி கட்சி. திமுகவுடைய கூட்டணி கட்சி, விசிகாவுடைய பின்னணி பின்பலம் இருக்குன்றதானே. ஆமா, இதை தவறா பயன்படுத்தி இருக்காங்கல்ல. இப்பயாவது திருமாவளவன் வந்து திமுக கூட இருக்காரு. அண்ணா சொன்னாரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை பத்தி இப்பயாவது கொஞ்சம் திருமாவளவன் பேசியிருக்கலாம்ல சார். அதான் நிர்வாகி கட்சி விட்டு நீக்கிட்டாரு அவரு. இல்ல அடுத்தவங்களுக்காக சொல்லணும்ல. அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டாரு, இனிமே இருக்கவங்களுக்காக எச்சரிக்கை கொடுக்கணும்ல சார். அதெல்லாம் நாங்க பண்ணா எல்லாரையும் நாங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியும் எடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும் சார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போதைப் பொருள்ல அவர் நிர்வாகி ஒருத்தர் மாட்டினாரு. இல்லைன்னா என்ன சொல்லணும், போய் இந்தியாவில மட்டும் செல்லுபடி ஆகிற இந்திய கரன்சி வாடா அடிப்பீங்க. அடிக்கிறீங்க, ஒரு அமெரிக்க டாலர் அடிங்க, இல்லைன்னா யூரோ அடிங்க. உலக அளவுல பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே தேசிய தலைவர் ஆயிட்டாரு. இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இங்க லோக்கல்ல மாத்த முடியாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. இப்ப இதுனா வந்து எங்க வேணா மாத்திடலாம். ஆமா ஆமா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். இதுக்கு முன்னாடி வந்து போதைப் பொருள் கடத்தல்ல அவங்க நிர்வாகி ஒருத்தர் மாட்டினாரு. மாட்டிக்கினாரு கன்ஃபார்ம்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அடுத்ததா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ள சாராயம் காய்ச்சுறாங்க. அவங்கள ஒரு நிர்வாகி இருந்தாரு, அவரையும் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அதனால அவர் வந்து கட்சி நிர்வாகி கிடையாது. கட்சி நிர்வாகிலாம் இவங்க எல்லாம் கிடையாது. அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து ரூபா நோட்டே அடிச்சிட்டாங்க. இப்பவும் மாட்டாங்க, உடனே இவர் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. அதனால இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை சார். நீங்க வந்து கட்சியை தொடர்புபடுத்தி பேசுறத நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல கட்சியை நம்ம தொடர்புபடுத்தல. கட்சியை தொடர்புபடுத்தினது அவங்க தானே, நாம இல்லையே. அவங்களாம் அந்த கட்சியில் நிர்வாகிகள் சார். மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே. மாவட்ட பொறுப்பாளர் திருமாவளவனுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? நீங்க ஏதோ திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, அங்க திருமாவளவன் கூட யாரும் அடையாளம் தெரியாத ஒருத்தர் நின்று போட்டோ எடுத்துட்டு போனவர் கிடையாது. அவங்க எல்லாமே முக்கிய நிர்வாகிகள், திருமாவளவனோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்க. அவங்க பண்ணதுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது இது தான் மட்டும் தப்பிச்சுக்கிறது. கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் காய்ச்சிருக்கான், நீங்க சொன்ன மாதிரி கள்ள நோட்டு அடிச்சிருக்கான், கஞ்சா வித்திருக்கான். கள்ள நோட்டு அதாவது கஞ்சாவில் சார், அது நான் சொல்லல, அது அன்னைக்கு இருந்த செய்திகள் அப்படி சொல்லுது. இல்ல சார், கள்ளச்சாராயத்துல ஆரம்பிச்சு கஞ்சாவுல மையம் கொண்டு கடைசியா கள்ள நோட்டு வரைக்கும் போயிருக்காங்க. அத்தனை குற்றச்செயலும் ஈடுபடுறாங்க. காரணம் என்ன? தமிழ்நாட்டுல இவங்க கூட்டணியில் கட்சி ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்றதானே. சரி, கள்ள நோட்டு அடிச்சதான் அடிச்சான், கொஞ்சம் மாடர்னாதான் அடிச்சானா? ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டி அதுக்குன்னு ஒரு தனி அறையை போட்டு மிகப்பெரிய செக்யூரிட்டி எல்லாம் போட்டு அதையாவது அடிச்சானா? அது அவன் நிலைமை இல்ல வேற யாரும் இடத்துல போனா ஆக்கிரமிச்சானான்னு தெரியல சார். அப்படிலாம் பண்ணா தெரிஞ்சிரும்ல, ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சிருக்கும்ல. இதுனா அது ஒரு பம்பு செட் மாதிரி அப்படியே இருந்திருக்கும். ரொம்ப புழங்கும் போது மாட்டிடுறாங்க போகுது. அதுக்கும் தனி தரமானும் சார். சார், தமிழ்நாடு மது ஒழிப்பு போலீஸ் இருக்குல்ல. ஆமா, மது ஒழிப்பு போலீஸ்ன்னு சொல்லக்கூடாது, மது ஊக்குவிப்பு போலீஸ். இன்னும் சரியா எங்கேயாவது விசாரிச்சாங்கன்னா, சர்ச் பண்ணாங்க அப்படின்னா, சோதனை பண்ணாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல ஒருவேளை கள்ளச்சாராய ஃபேக்டரி கூட வச்சாலும் வச்சிருப்பாங்க.
சார் நம்ம அத அப்படி பாக்குறத விட எனக்கு இந்த மாதிரி செய்திகளே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா தமிழக காவல்துறை வந்து எத்தனை விஷயத்துக்கு சார் தலையிடும். சரி, அப்படியே தலையிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றேன்னு கூட வச்சுங்களேன். அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த அரசியல் தலையீடு இல்லாமையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட கூட்டு போறதுக்குள்ளேயே ஆளுங்கட்சியில இருந்து போன் வந்துடும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யார் இந்த சார்னு ஒரு வழக்குல மாட்டின ஞானசேகர். உடனே புடிச்சிட்டாங்க. அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல. ஆமா. ஆனா ஆனா கூட ஸ்டேஷன் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு திரும்பவும் அவரை ஃப்ரீயா விட்டாங்க. ஏன்னா காரணம் அரசியல் நெருக்கடி. ரொம்ப செய்தி வெளியே வரதான் வேற வழி இல்லாம திரும்ப வர அழகா கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க உள்ள உட்கார வச்சு இன்னைக்கு சிறப்பு கவனம் எல்லாம் செலுத்துறாங்க அந்த விஷயத்துல. அதனால இந்த அரசியல் நெருக்கடி தான் சார் காவல்துறையுடைய இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா கவனிக்க முடியாம போறது. இல்ல, முழுக்க நாம காவல்துறை குற்றம் சொல்லல. முழுக்க காவல்துறை கண்டுக்கலன்னு சொல்ல. காவல்துறைக்கான சரியான அதிகாரம் கொடுக்கல, அது வேற. காவல்துறை 1-2 பேர் தப்பு பண்றாங்க. ஒரு 100 பேர்ல ஒரு 20 பேர் தப்பு பண்ணுவாங்க. 80 பேர்ல ஒரு 20 பேரா ரொம்ப நியாயமா யோக்கியமா இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. இல்லைன்னா வந்து இன்னும் மோசமா போயிடும். ஆனா அந்த காவல்துறை சரியா செயல்பட விடணும்ல. அதுதான் நான் சொல்றேன். இந்த அரசனுடைய ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், இல்ல ஆளுகின்ற கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இவங்க கொடுக்குற நெருக்கடி அவங்க சுதந்திரமா இயங்க முடியலன்றது தான் நான் அங்க இருந்து பார்க்கக்கூடிய விஷயமா இதை பாக்குறேன். சார், அடுத்த செய்திக்கு நம்ம போலாம். இன்னைக்கு ஒரு யூடியூபர், அது பேரு நான் மறந்துட்டேன், ஏதோ ஒரு பெரிய வெங்காயம் யூடியூபர் ஏதோ ஒண்ணு. அந்த அவரு வந்து என்ன பண்றாருன்னா, தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர்கள் பறை இசை பயில்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போடுறாரு. என்ன செய்தி சார்? சார், அதாவது வன்னியர் சமூகத்தை சார்ந்த சில இளைஞர்கள் வன்னியர் அடையாளத்தோட பறை இசையை இசைச்சிருக்காங்க. அது நாம பார்க்கல, அப்படி ஒரு செய்தி. அதை பத்தி வந்து விமல் வர்மா பேசினதாகவும், வன்னியர்கள் வந்து உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீங்க படிச்சு முன்னேற மாட்டீங்களா அப்படின்னு அவர் பேசினதாகவும், அதுக்கு மறுப்பு சொல்றதாகவும் இவர் ஒரு செய்தி போட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அது ஒருவேளை இந்த பறை இசைய ஆண்டாண்டு காலமா அடிச்சுட்டு இருக்கனாலே சரியா அடிக்க தெரியலையா, அல்லது அடிக்க மறந்துட்டாங்களா? ஏன்னா, அதாவது அரசு வேலைக்கு போனோம், அல்லது தனியார் துறையில நமக்கு உயர்ந்த பொறுப்புக்கு போனோம், அல்லது வணிகத்துறையில முன்னேறணும் அப்படின்னு போயிருந்தா கூட, அப்படி போனதுனால அவங்களுக்கு வந்து பறை இசை அடிக்க தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. கஞ்சா விற்கவும் சாராய விற்கவும் போயிட்டு பறை இசையை மறந்துட்டாங்களோ? சோ இவங்க பறை இசைக்க மறந்ததால வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தன்னுடைய விழாவில் அவங்களா இசைச்சாங்களா? அது இசைக்கு ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. ஏன்னா தேசமே இல்லான்ட்டான் இசைக்கு தேசமே இல்லைன்ட்டான். இல்லைன்னா வந்து இளையராஜா போய் ராயல் பில் ஹார்மோனிக் இசைக்குழு, லண்டன் பிரிட்டிஷ் குழு மேற்பார்வையில் இயங்குகின்ற இசைக்குழு போய் சிம்போனி இசையமைக்க முடியுமா? இதற்கு முன்பு ஆசியாவில் சிம்போனி இசை அமைத்தது பீத்தோவான்ற மிகப்பெரிய இசை கலைஞன். இதுல என்ன வேடிக்கை தெரியுங்களா? பீத்தோவானுக்கு 2 காதுகளும் கேட்காது. 2 காதுகள் ஆரம்பத்துல கேட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த காது மங்கி போச்சு. 2 காதுகளும் கேட்காத ஒரு பீத்தோவான் சிம்போனி இசையை ஆசியா கண்டத்தில் முதல் அமைச்சவன். அதுக்கு பின்னால இளையராஜா 2 முறை, இதுக்கு முன்னே ஒரு முறை இளையராஜா சிம்போனி இசை அமைச்சிட்டார். அநேகமா 1991 நினைக்கிறேன். இப்ப திரும்ப 2வது முறை அமைச்சிட்டாரு. அந்த இசை வந்து 96 இசை கருவிகள் ஒரே நேரத்துல முழங்கணும். 1 நிமிஷம் வந்த அந்த இசை, அந்த ஓசை அடுத்த செகண்ட் வரக்கூடாது. அப்படியே தொடர்ந்து மழை பெய்யற மாதிரி அந்த இசை மழை வந்துகிட்டே இருக்கு. அது சர்வசாதாரணமா யாரும் அந்த இசையை அமைச்சிட முடியாது. அந்த அந்த நோட்ஸ் கொடுக்கறதுக்கு பல மாதங்கள், பல ஆண்டுகள் பயிற்சி வேணும். அதெல்லாம் போய் இளையராஜா இசையமைச்சிட்டு இருந்தார். இதுல இருந்து என்ன தெரியுது? இசை வந்து ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு மொழிக்கு, ஒரு தேசத்திற்கே சொந்தமில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்கு சொந்தமானது இசைங்கிறோம். எங்கேயோ பிறந்த மைக்கேல் ஜாக்சனுடைய பாப் இசைய தமிழ்நாட்டில் இருக்க நாம உலகமே கொண்டாடிச்சு. ஆமா, மேற்கத்திய சங்கீதத்தை, வெஸ்டர்ன் மியூசிக்க சந்திரபாபு தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணார்.
இறக்குமதி பண்ணி அவருடைய படத்துல இசையமைச்சார். அதே மாதிரி மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் நினைத்தாலே இனிக்கும்ங்கிற திரைப்படத்துல வெஸ்டர்ன் மியூசிக் மேற்கத்திய சங்கீதத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் கலந்து கொடுத்தார். அதனால இந்த பறை இசைய வன்னிய சமூகத்து இளைஞர்கள் இசைச்சதுனால அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அல்லது அதே பறை இசைய அந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இசைக்கிறதுனால அவங்களும் வந்து மோசமானவங்க கிடையாது. அன்னைக்கு இல்ல சார், அவரு அந்த யூடியூபர் என்ன சொல்றாருன்னா, அந்த சமூகத்து வன்னிய சமூகத்தினுடைய முன்னாள் தலைவர் மாவீரன் குரு அவர்கள் ஒரு மேடை பேச்சுல, நாங்க என்ன சும்மா இருக்கிற ஆளுங்களா, நாங்க என்ன மோலாட்சி சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டதா, அவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த ஒரு செயல் போல அவர் பேசினாரு. ஆனா அதே சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு மோலாடிக்கிறாங்க அப்படின்றாரு. இவரு அந்த வெங்காயம் அந்த யூடியூபருக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்க என்ன மோலாடிச்சு சும்மா இருக்குமா அப்படின்னு மோளம் அடிக்கச்சு இன்னைக்கு அரசியல்ல எவ்வளவு பெரிய தலைவரா எவ்வளவு சொத்த உள்ள குடும்பமா இன்னைக்கு இருக்குன்றத பாவம் அந்த வெங்காயம் யூடியூபருக்கு தெரியல போட்டுருக்கு. இது ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து பறை இசை என்பது ஒரு சமூகத்துக்கான இசைன்னு சொல்லிட்டு இவங்களதான் நிர்ணயிச்சுக்கிறாங்க, நாம சொல்லல. ஏன்னா பறை இசை என்பது ஆதி தமிழரின் நம்முடைய வீரத்தமிழனுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய அவங்களுடைய மரபுல ஒண்ணு, ரத்தத்துல கலந்து போன ஒண்ணு. அந்த இசையை அடிக்கும் போது செத்து போனா கூட ஏந்து நின்று ஆடக்கூடிய அளவுக்கு அவங்க வீரமா அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி இனி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகமே அந்த வாசிக்கு கொண்டு நம்ம வச்சுப்போமே. ஆனா ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த இசைக்கலைஞர்கள் வாசிச்ச அந்த கால அளவும் அல்லது அந்த இசையினுடைய அந்த ஒலி வீச்சும் இன்னைக்கு இருக்கா சார்? அரை மணி நேரத்துக்கு அவங்களால அடிக்க முடியல, இல்ல உடனே எடுத்து வச்சுட்டு திரும்ப போயிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த மோசமான குடிப்பழக்கத்துக்கு அதிகமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமே பறையர் சமூகம், வன்னியர் சமூகம் தான். ஆமா, வட தமிழர்கள் தான் அதிகமா தெளிவா பண்ணிருக்காங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த பறை இசையை கூட அவங்களால வந்து நீண்ட நேரம் இசைக்க முடியாத அளவுக்கு உடல் பலகீனமா இருக்காங்க. உண்மை சார். நம்ம ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த இசைக்கருவியினுடைய அந்த எடையை பாருங்க சார். இப்ப அந்த இசைக்கருவிலாம் ரொம்ப முதல்ல தோல்ல வரும், இப்ப வெறும் பிளாஸ்டிக் ஷீட்ல வருது. நீங்க அந்த கருவிகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவி வந்து முதல்ல வந்து மண்ணில் செஞ்சு வச்சிருப்பாங்க, மண்பானையினுடைய ஓடு மாதிரி இருக்கும். அததான் வந்து அந்த சூடு பண்ணி அந்த ஓசையினுடைய அந்த டியூனை வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாமே இரும்புல வந்துடுச்சு, இரும்பு சில்வர்ல வந்துடுச்சு, வெயிட் கம்மி ஆயிடுச்சு. இந்த வெயிட் கம்மியா இருக்கிற இந்த பொருளை வச்சு இவங்களால ஒழுங்கா அடிக்க முடியல. அதுக்கு என்ன வடிவம், என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்றத பாக்கிறத விட்டுட்டு இன்னொரு சமூகம் அதை எடுத்து கையில எடுத்துருக்குன்றதுக்காக அவன் வருத்தப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் இவங்களுடைய தொழில் அங்க மாறி போச்சுட்டு இருக்கா பயப்படுறாரா, இல்ல அந்த தொழிலுக்கு என்னடா இன்னொரு உயிர்ப்பு கொடுக்குறாங்களே இன்னொரு சமூகம்ன்றதுக்காக பெருமைப்பட வேண்டிய ஆளு இன்னைக்கு அதுக்காக வருத்தப்படுறாரு அப்படின்றது இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? அல்லது இதை வச்சு கூட இவங்கதான் வந்து ஜாதி சாயம் பூசுறாங்க இந்த கருவி, இந்த இசையில கூட. இசையை நம்ம வந்து ரசிக்கிறோம், பாராட்டுறோம். நீங்க சொன்ன மாதிரி இளையராஜாவை தலையில் தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம். அங்க வந்து நம்ம எந்த சமூக இதுவும் நம்ம பாக்குறது இல்லை. ஆனா இந்த ஒரு யூடியூபரு இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது இல்லாம இவரு நம்ம யூடியூபர் அவர் பேர் என்ன சார், நம்ம அந்த விமர்சனம் பண்ணாரு விமல் வர்மனை வந்து மனநோயாளின்றாரு. உண்மையிலேயே அவராது ஒரு ஆதாரத்தோட ஒரு சில விஷயங்களை பேசுறாரு. இவர் எந்த ஆதாரமும் இல்லாம இவர் தான் மனநோயாளி மாதிரி பேசினே இருக்காரு. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இவர் யோசிக்கணும். இசைக்கருவிகளை பயன்படுத்தனுடைய அந்த கால இடைவெளி எவ்வளவு மாறி போயிருக்குது, அதனுடைய தொன்மம் எவ்வளவு மாறி போயிருக்குது. இன்னைக்கு இன்னொரு சமூகமும் அதை கையில் எடுக்கிறோம், நம்ம பாராட்டி தானே சார் ஆகணும். இசையை கற்கிறதுக்கு எதுக்கு சார் ஜாதி வேண்டி இருக்கு? எந்த சமூகம்னாலும் கத்துக்கலாம் இல்லையா? இப்ப யாரு இது மேல ஜாதி சாயம் பூசுறாங்க? இவங்கதான் பூசுறாங்க. ஆமா, இப்ப நீங்களே நீண்ட விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதாவது இவங்க வந்து அந்த பறை இசைய வன்னியர்கள் இசைச்சாங்க, வன்னிய இளைஞர்கள் பண்ணாங்க அப்படிங்கறனால அந்த பறை இசை தொன்று தொட்டு அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசுறாங்க. அதே நேரத்தில் அவங்க தன்னுடைய அடையாளத்தையும் காட்டிட்டாங்க வன்னியர்கள். அது வீரப்பனுடைய படம் போட்ட டி-ஷர்ட், சட்டைகள், வன்னியருங்கிற அடையாளம், அந்த அக்னி கலசத்தோட தான் அவங்க வந்து இசைய அடிச்சிருக்காங்க. ஆக இது வந்து என்னன்னா
நாங்க யாருங்கிறத காட்டிட்டு எங்களாலையும் பறை இசையை அடிக்க முடியும் அப்படின்னு காட்டிருக்காங்கன்னா இது யாருக்கு விட்ட சவால் தெரியுமா? அது இவ்வளவு நேரம் தம் கட்டி எங்களால பறை இசை அடிக்க முடியுது. நாளைக்கு நாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நாங்க போட்டி போடுவோம். அந்த இடத்துக்கு நாங்க வருவோம். நீட் தேர்வுகளையும் அடுத்து நாங்க சந்திப்போம். இந்த நீட் தேர்வுலையும் நாங்கள் அடுத்து வெல்வோம் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு அடையாளம் தான். ஆக நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக எந்த ஆயுதத்தையும் எந்த அறிவாயத்தையும் ஏந்த தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அங்க அந்த வன்னி இளைஞர்கள் காட்டிருக்கிறாங்க. ஆனா அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு வன்னி இளைஞர்கள் கஞ்சா வைக்க போகல, கவலைப்படுறது, சாராயம் வைக்க போகல, கள்ள நோட்டு அடிக்க போகல. அப்படி போயிருந்தா அந்த இளைஞர்களை டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் கண்டிச்சிருப்பாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி இவங்களே அறிக்கை விட்டுருப்பாங்க. அது இசை, யார் வேணாலும் அடிக்கலாம். அதனால இந்த இசைக்கு முதல்ல ஜாதி சாயம் பூசுறதே தப்பு. அது பாரம்பரியமா அவங்க பறை இசை இசைச்சாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழிலை செய்யறதுக்கு மட்டும்தான் நேரம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு விஞ்ஞான அறிவு கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தனித்தனியா தொழிலை கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். பறை அறிவிச்சவங்க அவங்க பறையர்கள், விவசாயம் பண்ணவங்க தனி, வணிகம் பண்ணவங்க தனி, போர் தொழில் ஈடுபட்டவர் சத்திரியர்கள் தனி. நீங்க போர் தொழில் ஏர் தொழில் ரெண்டையும் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆதி காலத்துல வன்னியர்கள் மட்டும்தான். இன்னைக்கும் விவசாய நிலம் இல்லாத இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் அந்த காலத்துல மன்னர்களோடு சேர்ந்து போர் புரிஞ்சவங்க, அந்த போர்க்குடியா வாழ்ந்தவங்க தான். நாளடைவில் மன்னர்கள்லாம் இல்லாம போன பின்னால அவங்க எல்லாம் விளைநிலம் இல்லாத விவசாயம் இல்லாத கூலிகளா மாறினாங்க. விளைநிலம் இருந்தவங்க அப்படியே விவசாயிகளா இருந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இதெல்லாம் தெரியாம ஏதோ இன்னைக்கு அப்படியே பார்த்துட்டு அம்பேத்கரை பத்தி பேசுறது ஒரு பெரிய கௌரவம். ஜாதியத்தை ஒழிக்கிறோம், ஜாதியை ஒழிக்கிறோம்னு பேசுறது ஒரு பெரிய புரட்சிகர சித்தாந்தம். அது ஒரு மறுமலர்ச்சிக்கான ஆயுதம்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதனாலதான் அனைத்து சமூக மக்களும் நேசிக்கின்ற இசைக்கு கூட இன்னைக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி பேசுகின்ற அளவிற்கு இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான யூடியூபர்கள் மிகவும் மோசமான மனநிலையில போயிட்டு இருக்கிறாங்க. அது ஜாதியத்தை விட்டு வெளியே வரணும்னு நாம பேசுறோம். ஏன்னா ஜாதி ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம எல்லா ஜாதியும் சமமா இருக்கணும்னு நாம பேசுறோம், அதுக்காக நாம் போராடுறோம். ஆனா இவங்க அந்த ஜாதி ஏற்ற தாழ்வுகள் அப்படியே இருக்கணும், அந்த ஜாதியை வச்சு பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜாதியை ஒழிக்கிறோம், ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது சார், உங்களுடைய அதிக நேரத்தை ஒதுக்க மிக்க நன்றி. சாதி மத பேதமற்ற தமிழ் சமூகம் அமைய வேண்டும் என்ற மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மற்றும் இதற்கு ஒரு காலத்தில் துணை என்ற திருமாவளவன் போன்றவருடைய எண்ணங்கள் தமிழகத்தில் நீடேற, உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.